அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பொலிட்டிக்கல் வைஸ் பார்க்குறப்ப, ஒரு எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால என்ன அலிகேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத எவிடன்ஸோட நேத்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பிரசன்டேஷன், பெரிய பிரசன்டேஷன் அந்த ரீல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, எலக்டோரல் டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கிற ஒரு கன்டென்ட் இது. ஓகேவா? தேர்தல் வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன இஷ்யூஸ் இருக்கு? என்ன சேலஞ்சஸ் இருக்கு? என்ன ஸ்டெப்ஸ வந்து எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்திருக்காங்க? இன்னும் என்னெல்லாம் மெஷர்ஸ் வந்து எடுக்கலாம்? நம்மளோட சஜஷன்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு இந்த டாபிக் கீழ 360 டிகிரி கவரேஜ்ல நம்ம பண்ணி வைக்கணும். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம தனியா மெயின்ஸுக்குன்னு டெய்லி ஒரு கொஸ்டின் போடுற வீடியோல எலக்டோரல் டிரான்ஸ்பேரன்சி அதை பத்திலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுலயே பிடிஎஃப்பும் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2த்துலயுமே இருக்கு. எடுத்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நேத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதுல இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்ன்னு வர்றப்ப, நம்ம வந்து எப்பயுமே முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணதான். ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்ல நம்ம எப்பயுமே விவசாயத்துறையையும், அந்த டைரி செக்டாரையும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அத நாங்க எப்பயுமே பண்ண மாட்டோம். அது அப்படிங்கிறத நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஏன்னா, அமெரிக்கா வந்து நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. அக்ரிகல்ச்சரையும், டெய்ரி செக்டாரையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நம்ம எப்பயுமே அத பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நேத்து ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு. என்னன்னா, சுவாமிநாதன் அவர்கள பொறுத்தவரைக்கும் 7th ஆகஸ்ட் 1925ல பிறந்திருப்பாரு. ஸோ அவரோட 100த் பர்த் ஆனிவர்சரியோட செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது நேத்து இருந்துச்சு. அங்க தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல முக்கியமா இன்னொரு விஷயமும் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சுவாமிநாதன் பிரைஸ் ஃபார் ஃபுட் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் இருக்கு. அவார்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுட் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருக்கு குடுத்திருக்காங்கன்னா, ஆடமோலா அடன்லே அப்படிங்கிற இவருக்கு தான் வந்து குடுத்திருக்காங்க. சரியா? இவரு எந்த ஊர்க்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைஜீரியாவ சேர்ந்தவர். இவருக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் சுவாமிநாதன் பிரைஸ் ஃபார் ஃபுட் அண்ட் பீஸ் அப்படிங்கிற விருது இவருக்கு தான் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா சுவாமிநாதன் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படும். லைக் வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படிங்கிறது. அதே மாரி சார்ட்டர் ஆன் மேங்க்ரூவ்ஸ் நம்ம ஹிந்து பேப்பர்ல தான் பார்த்தோம் அது. இல்லையா? மேங்க்ரூவ்ஸ பத்தின ஒரு கைட்லைன்ஸ் வந்து 1992ல வெளியிட்டிருப்பாரு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் கமிஷனோட சேர்பர்சனா வந்து இருந்திருப்பாரு. 2004 நவம்பர் 18, 2004ல. ஓகேவா? ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ்ல நமக்கு தேவைப்படும். அதே மாரி அவார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிநாதன் அவர்கள் 1967ல வந்து பத்மஸ்ரீ வந்து வாங்கியிருப்பாரு. 1972ல வந்து பத்ம பூஷன், 1989ல வந்து பத்ம விபூஷன், அடுத்தது பாரத் ரத்னா வந்து பார்த்தீங்கன்னா, 2024 போன வருஷம் வந்து குடுத்திருப்பாங்க. சரியா? இந்தியால ஒரு சில பேர் மட்டும் தான் இந்த 4 அவார்டையும் வாங்குன ஆட்கள். அதுல சுவாமிநாதன் அவர்களும் ஒண்ணு. சரியா? ஸோ இத வந்து ஹிஸ்டாரிக்கலாவும், கரண்ட் அஃபேர்ஸாவும், நமக்கு எக்கனாமிக்ஸ்ல கிரீன் ரெவல்யூஷன் இந்த மாரி சப்ஜெக்ட் வைஸாவும் நம்ம ரிலேட் பண்ணி இவர பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்ததா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. ஓகேவா? ஸோ இந்த தாய் மாணவர் திட்டம் ஆகஸ்ட் 12 லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த திட்டம் 2024 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 5,00,000 மக்கள வந்து என்ன பண்றாங்க, பிலோ பாவர்ட்டி லைன்ல இருந்து வெளிய கொண்டு வராங்க. வறுமையிலிருந்து வெளிய கொண்டு வர போறாங்க. அதுதான் இந்த திட்டத்தோட அப்ஜெக்டிவ். பாவர்ட்டி அலிவியேஷன் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட அப்ஜெக்டிவ். சரியா? ஸோ இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நமக்கு ரேஷன் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ரேஷன் பொருட்கள வந்து வீடுகளுக்கே வந்து தரப்போறாங்க. டோர் ஸ்டெப் டெலிவரி அப்படிங்கிறத பண்ண போறாங்க. அது யாருக்கு அப்படின்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் அபோவ் த ஏஜ் ஆஃப் 70 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும், பெர்சன் வித் டிசபிலிட்டீஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் பொருட்கள டைரக்ட்டா வந்து வீட்டுக்கே வந்து தரப்போறாங்க. எப்போ இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா, சாரி ஒவ்வொரு மாசத்தோட 2வது சாட்டர்டே, சண்டே இருக்கும் இல்லையா? 2ண்ட் சாட்டர்டே, 2ண்ட் சண்டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த ரேஷன் பொருட்கள மாற்றுத்திறனாளிகளுக்கும், மூத்த குடிமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அவங்க வீடுகளுக்கே போய் சென்று இந்த ஒரு விஷயத்த குடுக்க போறாங்க. சரியா? முக்கியமான ஒரு ஸ்கீமா கொண்டு வர போறாங்க. எப்ப லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 12 வந்து லான்ச் பண்ண போறாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த 2 முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.